ஃபார்ம் 6, 7, 8ன்னு 3 கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆன்லைன்லையும் பதிவு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மக்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? இதுதான் பிரச்சனை. வாழ்க்கையில் வேற வேலையே இல்லையா எங்களுக்கெல்லாம்? சோறு திங்க வேண்டாமா? எளியவர்கள் போய் இப்படி தேடி தேடி போய் ஃபார்ம் 7, 6, 8, 10, 12ன்னு சொல்லிட்டே இருப்பாங்களா? இது எந்த மாதிரியான ஒரு வியாக்கியானம்னே புரியலை. வாக்களிப்பது மிகப்பெரிய ஒரு கடமை தானே. அப்போ அதுக்காக நம்ம ஏதாவது ஒரு நாள் 2 நாள் செலவு பண்ணுறதுல வேற என்ன? அடாடாடாடா, என்ன உங்களோட ஜனநாயக இந்த கடமை உணர்வு நம்முடைய பிரதமருக்கு இல்லையேன்னு இருக்கு எனக்கு. இதைத்தானே மகாத்மா காந்தி சொன்னார், எனக்கான தலைவரை நான் தேர்ந்தெடுக்கிறேங்கிறது உண்மையான ஜனநாயக தேர்தல். ஆனால் பிரதமர் செய்வது சர்வாதிகாரத்தின் முதல் அடி. அவர் வாக்காளர்களை தேர்ந்தெடுக்கிறார். எப்படி அந்த பீகார்ல காங்கிரசுக்கு வாக்களித்த அந்த தொகுதியில் உள்ளவர்கள் பலரும் காணாமல் போனார்கள், சிறுபான்மையினர் காணாமல் போனார்கள், பழங்குடியின மக்கள் காணாமல் போனார்கள். அதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்கு? வேறு மாநிலத்திலிருந்து கூட தமிழ்நாட்டில் ஓட்டு போடலாம். எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படும்? மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். நம்முடைய பிரதமர் இங்க வந்தப்போ பீகாரின் காற்று தமிழ்நாட்டில் வீசுகிறதோ அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் ஒரு சமிக்கைகள். நீக்கப்பட்ட வாக்குகள்லாம் உண்மையிலே நீக்கப்பட்ட வாக்குகளா இல்லை அது போலியா நீக்கப்பட்டிருக்காங்க? இல்ல, நீக்கப்பட்டதுன்னு அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க, ஷிஃப்டட், டெட்டு, அப்படி இப்படின்னு காரணங்கள் சொல்றாங்க. எப்படி சரி பார்க்க முடியும்? அதைத்தானே நாம அதைத்தானே நம்முடைய தலைவர் கேட்கிறாரு. எனக்கு எதிரி திமுக, எனக்கு எதிரி திமுகன்னு. உனக்கு எதிரி திமுக தான்பா. திமுக தான் எல்லாருக்கும் எதிரி. நாங்கள் நிற்போம், இன்னும் 100 ஆண்டு நிற்போம். யார் வந்தாலும் நீங்கள் முதல்ல சொல்ல வேண்டிய பேர் திமுக தான். உங்கள் கட்சி பேரை சொல்கிறீங்களோ இல்லையோ, திமுக என்ற பெயரை சொல்லித்தான் ஆக வேண்டும். வணக்கம் மேடம். வணக்கம். இப்போ எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 97.3 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இதில் கொடுமை என்னென்னா, சிஎம் அப்புறம் டிப்டி சிஎம் தொகுதிகளில் லட்சக்கணக்கான வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய முதல் பார்வை எப்படி இருக்கு? அதை பொதுவாக எஸ்ஐஆர் அப்படிங்கிறது ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன்னு தான் நம்ம சொல்கிறோம். ஆனால் நான் எப்படி பார்க்குறேன்னா, அதை சர்வேலன்ஸ் இன் ரூல், சப்சர்வியன்ஸ் இன் ரூல். சர்வேலன்ஸுங்கிறத விட சப்சர்வியன்ஸ் இன் ரூல். சப்சர்வியன்ஸ்னால் முழுக்க அடிமைத்தனம். அப்படித்தான் இருக்கு. இது தேர்தல் ஆணையத்தின் அடிமைத்தனத்தின் ஒட்டுமொத்த வெளிப்பாடு. சப்சர்வியன்ஸ், நான் பிரதமருக்கு அடிமையாக கிடைக்கிறேன், நீங்கள் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையர் பிரதமர் சொல்லுகின்ற வார்த்தையின்படி எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கிறார். அப்படி இல்லைன்னா, மிக சமீபத்தில் அமித்ஷா அவர்கள் சொன்னார் தெரியுமா, பீகாரில் நாங்கள் செய்துட்டோம், அதே மாதிரி அடுத்தது மேற்கு வங்காளமும் தமிழ்நாடும் தான் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி நம்முடைய பிரதமர் இங்கே வந்தப்போ பீகாரின் காற்று தமிழ்நாட்டில் வீசுகிறதோ அப்படின்னு சொன்னார். இதெல்லாம் ஒரு சமிக்கைகள். அந்த வாக்காளர் பட்டியல், அதில் இறந்து போனவர்கள்னு ஒரு சிலரை விலக்கி வச்சுருந்தாங்க, நீக்கியிருந்தாங்க. அந்த இறந்து போனவர்களோடு சேர்ந்து தானே ராகுல் காந்தி அவர்கள் டீ பார்ட்டியே பண்ணார். அப்படின்னா எங்கேருந்து அவங்க இறந்து போனாங்க? இல்லை கல்லறையிலேருந்து தோண்டி எடுத்துகிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டாங்களா திரும்பவும்? அந்த மாதிரியான தவறுகள், குளறுபடிகள், அவசர கதியில் நடத்தப்பட்ட இந்த எஸ்ஐஆர் என்பதில் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறதா நம்முடைய மாண்புமிகு முதல்வர் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கார். அவர் இதுக்கு நாங்கள் மறுப்பே சொல்லலை, இதற்கு நாங்கள் எதிர்க்கவும் இல்லை. ஆனால் இவ்வளவு அவசர கதியில் சொல்லணுமா அப்படிங்கிறதா நம்முடைய முதல்வர் கேட்கின்ற ஒரே கேள்வி. இப்போ பீகாரில் ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாதிரி ஓட்டு திருட்டு அப்படின்னு சொல்லியுமே அங்கே ஒரு மிகப்பெரிய பின்னடைவு தான் அடைஞ்சிருக்காங்க. அப்போ அது அடுத்த கட்டமாக தமிழ்நாடு வருது. இதில் நம்ம என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம்? இல்லை, மிகப்பெரிய பின்னடைவுன்னு நீங்கள் ராகுல் காந்தியை சொல்கிறீங்களா? அந்த காங்கிரஸ் கட்சியோட இடங்கள் அது அவங்க பின்னடைவு அடையலை, இது செய்த சூழ்ச்சி. நீங்கள் பின்னடைவு அடைவதை போல் காங்கிரஸ் எங்கெல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதோ அங்கே தான் மிக அதிகமாக வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்கார்கள். நம்ம நிறைய பார்த்தாச்சு இல்லை? அதனால் பின்னடைவு என்பது காங்கிரஸுக்கு இல்லை. இது வெட்ட வெளிச்சமாக நம்முடைய பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவர்களுடைய சேர்ந்து செய்கின்ற சூழ்ச்சி தேர்தல் ஆணையத்தோடு செய்கிறார்கள். அதைத்தான் காட்டுது. இதைத்தான் ஒவ்வொரு இடத்துலையும் சரி, அங்கே பின்னடைவுன்னு சொல்கிறீங்க. காங்கிரஸ் வெற்றி பெற்ற கர்நாடகா, அங்கே உள்ள ஒரு தொகுதியில் கூட நம்முடைய ராகுல் காந்தி எடுத்து காமிச்சாரா? இல்லை, இங்கேயுமே இவ்வளவு தவறுகள் நடந்திருக்கு அப்படின்னு. ஒரே பேரில் இத்தனை வாக்காளர்கள் இருக்காங்க. அதை தவிர அந்த பிரேசிலியன் மாடல் அழகி, அந்த பொண்ணோட ஃபோட்டோவை போட்டு இங்கே வாக்காளர் பட்டியல் உருவாச்சா இல்லையா? அதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்குது? பதிலே சொல்லாமல் கடந்து போயிட்டே இருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? இங்கே ஒரு தவறு நடக்குது, அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணணுமா இல்லையா?
அது எதுவுமே இல்லாமல் நாங்கள் நகர்ந்து கொண்டே இருப்போம் அப்படின்னு சொல்றதுக்கு இவர்கள் என்ன வானத்திலிருந்து குதித்த தேவதூதர்களா? அல்லது எந்த தவறு செய்தாலும் எங்களை யாரும் தண்டிக்க முடியாது அப்படின்னு மனுநீதியில சொல்லுது. மனுநீதியில இதைத்தான் சொல்றாங்க. பார்ப்பனர்கள் தவறு செய்தால் அவர்களுக்கு எந்த விதத்திலும் தண்டனை கொடுக்க கூடாது. அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உச்சபட்சமான தண்டனை என்னன்னா அவங்க குடுமியை வெட்டி விட்டுறணும் அப்படின்னு மனுநீதியில சொல்றது. அந்த குடுமியை வெட்டுறது கூட இல்லையே இங்க. வேறு மாநிலத்திலிருந்து கூட தமிழ்நாட்டில் வந்து வாக்கு, அதாவது ஓட்டு போடலாம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் வரும்போது இது எந்த மாதிரியான ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும்? மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கும். ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நான் இதை பல இடங்கள்ல சொல்லிட்டு இருக்கேன். வெளி மாநிலத்தவர்கள், வெளி மாநிலத்து சகோதர சகோதரிகள் இங்கே வந்து வாழறாங்க, மிகச்சிறப்பாக சம்பாதிக்கிறாங்க. அந்த வருமானத்தை வைத்து அவர்களுடைய சொந்த ஊரில் அவர்கள் நிலம் வாங்குவதும் வீடு கட்டுவதும் எல்லாமே செய்துட்டு இருக்காங்க. அந்த வடமாநில தொழிலாளர்கள், வடமாநில சகோதர சகோதரிகளின் குழந்தைகள் கூட நம்முடைய அரசு பள்ளியில் படிக்குது. நம்முடைய அரசு கொடுக்கின்ற பல திட்டங்களால் பயன்பெறுகிறார்கள், பெனிஃபிஷியரிஸாக இருக்காங்க. அதனால் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு நன்றி கடனோடு இருக்கிறார்கள். ஸ்டாலின் ஷுட் பிகம் த பிஎம் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கின்ற அளவுக்கு, ஸ்டாலின் இந்தியாவின் பிரதமர் ஆக வேண்டும் என்று சொல்கின்ற அளவுக்கு நம்முடைய முதல்வரின் ஆட்சி திறமையை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் இதை வச்சே நம்ம மற்ற மாநிலத்தவர்கள் இங்கே வாக்களிக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்துட முடியுமானா அது கிடையாது இல்லை. ஏன்னா அவரவர்கள் வேர்கள்னு ஒன்று இருக்குது, நம்முடைய தாய்மொழின்னு ஒன்று இருக்குது, நம்முடைய சொந்த சித்தாந்தம்னு ஒன்று இருக்குது, நம்முடைய பண்பாடுன்னு ஒன்று இருக்குது, நாம் வளர்ந்த சூழல், நாம் எதையெல்லாம் இந்தந்த நிலத்தின் நீர், நிலம், காற்று வழியாக நம்முடைய உடலுக்குள் செலுத்தி இருக்கிறோமல்ல, அந்த உணர்வெல்லாம் மாறி போயிடும்ல. அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்காது. தமிழ்னு சொன்னா உங்களுக்கும் எனக்கும் நமக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு உத்வேகம் வெளிமாநிலத்தவர்களுக்கு இருக்குமானா கிடையாது இல்ல. அப்ப நம்ம ஊர் பண்பாடு, நம்ம ஊர் கலாச்சாரம், இயற்கையை கொண்டாடுவது, அல்லது நம்ம ஊர் மாரியம்மா, நம்ம ஊர் ஐயனார், கருப்பசாமி, இந்த மாதிரியான சிறு தெய்வங்கள், அது சிறு தெய்வங்கள்னு கூட நான் சொல்ல மாட்டேன், நம்முடைய தெய்வங்கள் அவர்கள். அதையே அந்த ஆரிய வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும். ஆரியர்கள் சொன்னது தெய்வங்கள் அவர்கள் வணங்குவது, நம்முடையது சிறு தெய்வங்கள்னு. ஏன் அப்படி சொல்லணும்? நம்முடையது தான் நம்முடைய பெருந்தெய்வங்கள். அப்படிங்கும்போது அந்த தெய்வங்களை பற்றிய உணர்வுகள் இதெல்லாம் ஒரே மாதிரி இருக்க முடியுமா? அல்லது கிளர்ச்சி அடைய முடியுமா? இப்போ எனக்கு வந்து நம்ம ஊர் உணவு, நம்ம மொழி, இதையெல்லாம் கேட்கும்போது உண்ணும்போது ஒரு கிளர்ச்சி, ஒரு புல்லரிப்பு வருது இல்லை? அதே மாதிரி உணர்வு வெளிமாநிலத்தவருக்கு வருமா? கிடையாது. அப்படிங்கிறப்போ நாம் இந்த கொள்கை சார்ந்து, கருத்தியல் சார்ந்து நாம் ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறோம். அதே உணர்வு அவர்களுக்கு இருக்காது. ஆனால் இப்போதுள்ள வடமாநில தொழிலாளர்கள், சகோதர சகோதரிகள் நம்முடைய மாண்புமிகு முதல்வரின் ஆட்சியால் மிக அதிக பலன் பெற்றிருக்கிறார்கள் என்பதனால் அவரை கொண்டாடுகிறார்கள். ஆனால் அதை ஒரு பொது அளவீடாக வைத்து நாம் அந்த மாதிரி வெளிமாநிலத்தவர்களும் இங்கே வாக்களிக்கலாம்னு சொல்லிட முடியுமா? அது முடியாது என்பதுதான் உண்மை. கடந்த காலத்துல எல்லாம் 3 வருஷம் நடந்திருக்கு இந்த மாதிரி ஸ்பெஷல் ரிவிஷன், இன்டென்சிவ் ரிவிஷன்லாம். ஏன்னா அதுதான் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய கடமை. ஒவ்வொரு தேர்தல் முடிந்த அப்புறமும் இங்கே யாரெல்லாம் இறந்து போயிருக்காங்க, யாரெல்லாம் புதுசாக வந்திருக்காங்க, யாரெல்லாம் முகவரி மாறி போயிருக்காங்க, இதெல்லாம் கண்டுபிடித்து தேர்தல் அந்த வாக்காளர் பட்டியலை சீர் செய்ய வேண்டியது தான் தேர்தல் ஆணையத்தோட கடமை. அதை இப்போ இவ்வளோ நாள் விட்டுட்டு, அல்லது இதே பட்டியல் தானே கடந்த நாடாளுமன்ற தேர்தலையும் நம்ம வாக்களித்தோம், அப்போ அந்த தேர்தல் செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட முடியுமா? இப்போ இந்த 1 லட்சம் வாக்காளர்களை நீக்கி இருக்கிறார்கள். நம்முடைய முதல்வரின் தொகுதியில், துணை முதல்வரின் தொகுதியில் மிக அதிகமாக நீக்கப்பட்டதே இந்த 2 தொகுதியில் தான். அப்போ இந்த தொகுதியிலிருந்து கடந்த நாடாளுமன்றத்திற்கு வாக்களித்த, பிஜேபிக்கு வாக்களித்த அல்லது அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்த அவர்களும் இருக்காங்கல்ல. அப்போ அந்த வாக்குகளை எல்லாம் திரும்ப கொடுன்னு சொல்ல முடியுமா? இப்போ இந்த நீக்கப்பட்ட வாக்குகள்லாம் உண்மையிலே நீக்கப்பட்ட வாக்குகளா, இல்லை அது போலியாக நீக்கப்பட்டிருக்காங்களா? இல்லை, நீக்கப்பட்டதுன்னு அவங்க என்னெல்லாம் சொல்றாங்க, ஷிஃப்டட், டெட்டு, அப்படி இப்படின்னு காரணங்கள் சொல்றாங்க. எப்படி சரி பார்க்க முடியும்? அதைத்தானே நம்ம அதைத்தானே நம்முடைய தலைவர் கேட்கிறாரு. இந்த மாதிரியான சரிபார்க்கின்ற வழிமுறைகள், அதற்கான டாக்டிக்ஸ் எதையுமே சொல்லாம திடீர்னு நீங்க நீக்கிடுறீங்க அப்படிங்கும்போது இது எப்படி சாத்தியமாகும்? அதுதான் மிகப்பெரிய கேள்வி. இப்போ 1 லட்சம் வாக்காளர்களை நம்முடைய முதல்வர் தொகுதியிலிருந்து நீக்கி இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த 1 லட்சம் பேர் எங்க, யாரு? ஷிஃப்ட் ஆகி போனவங்களா இருக்கலாம். இப்போ நீங்கள் வந்த நேரத்தில் நான் வீட்டில் இல்லாமல் இருக்கலாம், உடனே நான் இல்லைன்னு ஆயிடுமா? அந்த ஒரே மாதத்துக்குள்ளே நீங்கள் இதை முடிக்கணும்னு பிஎல்ஓக்கு கொடுக்கும்போது அவங்க எத்தனை முறை நம்ம வீட்டுக்கு வருவாங்க? ஒருத்திக்காக 10 தடவை நடப்பாங்களா?
இல்லை அப்போ என்ன 2 தடவை பார்த்துட்டு ஷிஃப்டட் இல்லை நாட் ஃபவுண்டுன்னு சொல்லிடுவாங்க. இல்லை அதுக்கு தான் ஃபார்ம் 6, 7, 8ன்னு 3 கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆன்லைன்லேயும் பதிவு பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் மக்களுக்கு என்ன பிரச்சனை மேடம்? என்ன பிரச்சனை? இதுதான் பிரச்சனை. வாழ்க்கையில் வேற வேலையே இல்லையா எங்களுக்கெல்லாம்? சோறு திங்க வேண்டாமா? எளியவர்கள் போய் இப்படி தேடி தேடி போய் ஃபார்ம் 7, 6, 8, 10, 12ன்னு சொல்லிட்டே இருப்பாங்களா? இது எந்த மாதிரியான ஒரு வியாக்கியானம்னே புரியல. பொதுமக்கள் பார்வையிலேருந்து பாருங்க, எந்த ஒரு திட்டம் அரசு கொண்டு வந்தாலும் அது பொதுமக்களுக்கு நன்மை செய்வதாக இருக்க வேண்டும், அவர்களை இன்னமும் ஓரடி மேம்படுத்துவதாக இருக்க வேண்டும். இல்லை நீங்க அது தேவையான ஒரு திருத்தம் தான் சொல்றீங்க. அப்புறம் என்னதான் பிரச்சனை? தேவையான திருத்தம் என்றாலும் நீங்க தான் எங்க டோர் ஸ்டெப்புக்கு வரணும். நாங்க உங்களை தேடி இப்போ சிறப்பு முகாம் நடத்துறாங்க. இந்த 2 நாள் நான் எங்க ஊர்ல இல்லை திரும்பவும். அப்ப நான் எப்படி சேர்த்துப்பேன் என் பேரை? என் பேர் விடுபட்டிருக்கு அப்படின்னா ஆன்லைன்ல தான் போய் பண்ணிக்கலாம்ல. இந்த ஊர்ல டிஜிட்டல் லிட்ரஸி அவ்வளோ இருக்கா? உங்களுக்கு வேணா தெரியலாம், ஆன்லைன்ல போய் பண்றது எனக்கு தெரியலப்பா அப்படின்னா நான் என்ன பண்றது? ஒரு பூக்கார அம்மாவுக்கு தெரியல, அவங்க என்ன பண்ணுவாங்க? அதுக்கு பிஎல்ஓ இருக்காங்கல்ல. இந்த மாதிரி மாறி அப்படி நீ அதை தான் நான் கேட்குறேன். இப்படி யோசிச்சுக்கிட்டே இருப்போமா? நாங்கள் எங்கள் வாழ்வாதாரத்துக்கு நாங்கள் சம்பாதிக்கிறதுக்கு ஓடுவோமா? இன்னைக்கு போய் பூ விற்கலைன்னா எனக்கு வருமானம் இல்லைன்னு போயிடும். நான் இதை பார்ப்பேன்னா மோடி அவர்களுக்கு அல்லது இந்த மாதிரியான குளறுபடி செய்கின்ற ஒரு ஆட்சியாளர்களுக்கு நான் வாக்களிக்கணும்னு போய் நிற்பேனா? அது பொதுமக்களோட, நான் பொதுமக்கள் பார்வையிலிருந்து பேசுகிறேன். அவங்க அப்படி கொதிக்கிறாங்க தெரியுமா? எங்களுக்கு வேற வேலையே இல்லையா? அவங்களெல்லாம் போய் பார்க்க சொல்லுங்க. பஸ் ஸ்டாண்டு வாசல்ல ஒவ்வொரு காலையிலையும் அந்த கூலி தொழிலாளர்கள் கட்டட வேலைக்கு போறவங்கலாம் அப்படி கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நாள் வேலைக்கு போகலைன்னா அன்னைக்கு சம்பளம் கட்டு. அவங்க என்ன பண்ணுவாங்க? வாக்களிப்பது மிகப்பெரிய ஒரு கடமை தானே. அப்போ அதுக்காக நம்ம ஏதாவது ஒரு நாள் 2 நாள் செலவு பண்றதுல வேற என்ன? அடாடாடா, என்ன உங்களோட ஜனநாயக இந்த கடமை உணர்வு நம்முடைய பிரதமருக்கு இல்லையேன்னு இருக்கு எனக்கு. என்ன அழகா சொல்றீங்க, வாக்களிப்பது நம்முடைய கடமை உணர்வு இல்லையா அப்படின்னு. இதைத்தானே மகாத்மா காந்தி சொன்னாரு. சுதந்திரம் கிடைத்த உடனே என்ன சொன்னாரு? சுதந்திரம் என்பதை எப்படி ஜனநாயக உரிமையாக எல்லோருக்கும் பரவலாக்குவது என்றால் வாக்களிப்பதை எல்லோருக்கும் பரவலாக்க வேண்டும். அது நாள் வரைக்கும் பணக்காரர்கள் வாக்களிக்கலாம், செல்வந்தர்கள் வாக்களிக்கலாம், படித்தவங்க வாக்களிக்கலாம் இருந்ததையெல்லாம் சீர்திருத்தம் செய்து படிக்காதவனோ படித்தவனோ, செல்வந்தனோ ஏழையோ, மாளிகையோ குடிசையோ, யாராக பெண்கள், அதிலும் கூட மிக சிறப்பாக பெண்களை ஒதுக்கி வைத்திருந்த தேசம்தான் இது. அதுல மிக முக்கியமாக நீதி கட்சி ஆட்சி காலத்துல தான் பெண்களுக்கு வாக்குரிமை வேண்டும்னு முதல் முறையா, இந்தியாவிலேயே முதல் முறையா தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்தார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய புரட்சிகள் நாம செய்துட்டு வந்திருக்கோம். அப்போ மகாத்மா காந்தி சொன்னது எல்லோருக்கும் ஒரு வாக்கு, அதுதான் சுதந்திரத்தின் அடையாளம் அப்படின்னு சொன்னார். ஆனா அந்த எல்லோருக்கும் ஒரு வாக்கு என்பதை பறிக்க வேண்டும் என்பதனால் தானே எஸ்ஐஆர் கொண்டு வந்தார் பிரதமர் நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்ம என்ன நினைச்சோம்? தேர்தல்னா எனக்கான தலைவரை நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு நினைச்சோம். ஆனா பிரதமர் என்ன சொல்றாரு? எனக்கான வாக்காளர்களை நான் தேர்ந்தெடுக்கிறேன். 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. எனக்கான தலைவரை நான் தேர்ந்தெடுக்கிறேங்கிறது உண்மையான ஜனநாயக தேர்தல். ஆனால் பிரதமர் செய்வது சர்வாதிகாரத்தின் முதல் அடி. அவர் வாக்காளர்களை தேர்ந்தெடுக்கிறார். எப்படி அந்த பீகார்ல காங்கிரசுக்கு வாக்களித்த அந்த தொகுதியில் உள்ளவர்கள் பலரும் காணாமல் போனார்கள், சிறுபான்மையினர் காணாமல் போனார்கள், பழங்குடியின மக்கள் காணாமல் போனார்கள். அதுக்கெல்லாம் என்ன பதில் இருக்கு? அது மாதிரி மேற்கு வங்காளத்தில் இந்த வாக்காளர் பட்டியல் வெளிவந்தப்போ அவங்க என்ன சொன்னாங்க? முதல்ல பிரதமர் அலுவலகத்திலேருந்து என்ன சொன்னாங்க? அங்கே ஊடுருவற்காரர்கள் இருக்கிறார்கள், அவர்களை கண்டறிவதற்காகன்னு சொன்னார்ல. அதில் வெறும் 7 லட்சமோ என்னவோ தான் ஜாஸ்தியாக இருக்கா மக்கள் தொகை. உண்மையான வாக்காளர்களை தாண்டி 7 லட்சமா 7,000மோ என்னவோ. அப்போ இவ்வளோதான் ஊடுருவல்காரர்கள்னு நீங்கள் சொல்கிறது. இந்த 7,000 பேரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மாநிலத்தையே குளறுபடி ஆக்கினீர்கள்ல. அப்போ உங்களுக்கு ஞானமே தெரியலை, ஜனநாயகத்தை எப்படி நடத்துவதுங்கிறதே தெரியலை. அதனால தான் சொல்கிறேன், ஜனநாயகப்படி உரிமை தான், கடமை தான். அதுக்காக ஒரு நாள் என் வயிறு வாடலாம், என் சுருக்கு பையில வருமானம் வராமல் போகலாம். ஆனால் இதே கடமை உணர்ச்சி இந்த தேர்தலால் வெற்றி பெற்ற பிரதமருக்கு இருக்கணுமா இல்லையா? வாக்களிச்சு வாக்கு கொடுத்து தானே வந்தார். அவர் இது வரைக்கும் நிறைவேற்றினாரா எதையாவது? இந்த மாதிரியான குளறுபடிகளைத்தானே அதிகமாக்கிட்டு இருக்கார். ஃபார்ம் 6 கொண்டா 7 கொண்டா 8 கொண்டான்னு என்டையர் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்த ஒருவரால் இந்த மாதிரி யாரோட உதவியும் இல்லாமல் பிஎல்ஓ வச்சுக்கோங்க, பிஎல்ஏ 2 வச்சுக்கோங்க, இப்படியெல்லாம் சொல்கிறீங்க. இந்த மாதிரி உதவியெல்லாம் இல்லாமல் பிரதமர் இதை ஃபார்மை ஃபில்அப் பண்ணிடுவாரா? தவைக்க தலைவர் விஜய் வந்துட்டு இது சம்பந்தமாக எந்த ஒரு கருத்து சொல்லலை. அதை பற்றி உங்களோட பார்வை எப்படி? அவரை பற்றி எதுக்கு கருத்து சொல்லணும்னா?
இல்லை அவர் மக்கள் பிரச்சனைக்கு இப்போ வந்துட்டு ஈரோட்டில் பேசும்போது கூட பேசினார் நிறைய விஷயங்கள். என்ன பேசினார்? மக்கள் பிரச்சனை என்ன பேசினாரு? அந்த ஈரோடு களத்தில் சார்ந்த இல்லாதவர்களை பற்றி நான் பேச மாட்டேன்னு பிஜேபியோட கொடுங்கரங்கள்ல இருந்து தப்பிச்சுக்கிட்டாரு. அது மாதிரி களத்தில் இல்லாதவர்கள் இவர் யாரை சொல்றார்? பிஜேபி தமிழ்நாட்டின் தேர்தலில் இருந்து நாங்கள் தமிழ்நாட்டின் 2026 தேர்தலில் நாங்கள் போட்டியிடலைன்னு பிஜேபி அனௌன்ஸ் பண்ணிச்சா? அவர்கிட்ட கேளுங்க. நீங்க செய்தியாளர்கள் தானே, ஊடகவியலாளர்கள் தானே, உடனே கேட்கலாம்ல. பிஜேபி அனௌன்ஸ் பண்ணிடுச்சாப்பா 2026 தேர்தலில் நாங்கள் பங்கேற்கலைன்னு தமிழ்நாட்டில்? அப்போ நீ களத்தில் இல்லைன்னு சொல்லலாம். அப்போ நீ அவங்கள பற்றி ஒன்றும் சொல்லலைன்னா சொல்லாமல் இருக்கலாம். அது மாதிரி அதிமுகவை பற்றியும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். இது அதிமுகவை கூட விடுங்க, ஏற்புடையதாக தானே இருக்கு, அதை கூட விடுங்க. பிஜேபியை பற்றி ஏன் சொல்லலை? அதுவும் மதுரை விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய், திருப்பரங்குன்றம் விஜய் அப்படின்னாரு. அந்த திருப்பரங்குன்றத்தில் ஒரு பிரச்சனை பற்றி எரிஞ்சுது. அதை பற்றி ஒரு கருத்து சொல்வதால் நீ பெரிய தலைவர் இல்லை. முதல்ல கருத்து எதற்காக கேட்கிறோம் என்றால், நீ நியாயத்தின் பக்கம் நிற்கிறாயா அநியாயத்தின் பக்கம் நிற்கிறாயான்னு மக்கள் டிசைட் பண்ணுறதுக்காக நம்ம கருத்து கேட்கறோம். இல்லை, இது எல்லாத்தோட இது ஃபர்ஸ்ட் தேர்தல் அவர் சந்திக்கிறாரு. அப்போ அவர் வாக்காளர்கள் நீக்கம் இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது அவர் கண்டிப்பாக பேசியிருக்கணும்ல. அவரோட அதான் அது அவருக்கு அந்த பிரச்சனை புரிஞ்சுதானே தெரியலையே. இல்லைன்னா அந்த மாநாட்டுக்கு அல்லது அந்த கூட்டத்துக்கு வந்தவர்கள்ட்ட அவர் தெளிவாக சொல்லியிருப்பார், நீங்கள்லாம் தேர்தலில் வாக்களிங்க, அது உங்கள் ஜனநாயக கடமை, நீங்கள் சொன்ன மாதிரி ஜனநாயக உரிமை, அது ஃபார்ம் ஃபில்லப் பண்ணிட்டீங்களா, இதையெல்லாம் கேட்டிருப்பார். ஏன்னா அங்கே வந்தவங்க தானே ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அதையெல்லாம் கேட்டாரா? எனக்கு எதிரி திமுக, எனக்கு எதிரி திமுகன்னு. உனக்கு எதிரி திமுக தான்பா. திமுக தான் எல்லாருக்கும் எதிரி. நாங்கள் நிற்போம், இன்னும் 100 ஆண்டு நிற்போம். யார் வந்தாலும் நீங்கள் முதல்ல சொல்ல வேண்டிய பேர் திமுக தான். உங்கள் கட்சி பேரை சொல்கிறீங்களோ இல்லையோ, திமுக என்ற பெயரை சொல்லித்தான் ஆக வேண்டும். அதைத்தான் சொல்லிட்டு இருக்காரு. 24 மணி நேரம் ஜன்னி வந்த மாதிரி அவருக்கு திமுக திமுக திமுகன்னு சொல்லிட்டு இருக்காரு. இதில் ஒரே ஒரு கேள்வி எனக்கு இருக்குது, பிஜேபியை பற்றி அவர் ஏன் பேசுவதில்லை? ஏன்னா ஜெயிலில் போய் கழி திங்க வச்சுருவாங்கன்னு பயமா? கரூரில் 41 உயிரை கொண்டார்ல, அந்த மரணத்தின் ஓலம் இன்னும் என் காதுல ஒலிச்சிட்டு இருக்கு. அதுக்கு என்ன பதில்? சிபிஐ விசாரணை இருக்குல்ல மேடம். அதான் அந்த சிபிஐ அவர்தான் காரணம், அந்த அவர் மேல குற்றச்சாட்டு வைக்கலாமா? சரியா இருக்குமா? அது அவரோட கூட்டம் தானே. கரெக்ட். அப்புறம் வேற யாரும் நீங்க சொல்வீங்க? இது என்ன, வடநாட்டுல ஒரு பாபா இருந்தாரு, இப்ப சமீபத்துல நடந்த நிகழ்வு. அவரோட காலடி மண்ணை எடுத்து குங்குமமா வச்சுக்கிட்டா அவங்களுக்கு ஜென்ம சாபல்யம் அடையணும். அந்த ஊர் கிராமத்து மக்கள் போனாங்க, லட்சக்கணக்கில் போய் மிதிபட்டு செத்து போனாங்க. அந்த பாபா தப்பிச்சு ஓடிட்டார். நம்ம அரசாங்கமும் ஒன்றும் பண்ணல, மத்திய அரசும் ஒன்றிய அரசும் ஒன்றுமே பண்ணல. அந்த மாதிரி இவரை விட்டுற சொல்கிறாரு. யார் குற்றவாளி? அவர் தான் குற்றவாளிங்கிறத சிபிஐ விசாரணை போட்டு தான் கண்டுபிடிக்கணுமா? உள்ளங்கையில் இருக்கிற நெல்லிக்கை நீங்கள் எதுக்கு ஸ்டெத்தஸ்கோப்பு, லென்ஸு, அது இதெல்லாம் வச்சுட்டு இருக்கீங்க? அந்த மாநாட்டுக்கும் புதுச்சேரியில் நடத்தின அந்த கூட்டத்துக்கும் இப்போ சமீபத்தில் ஈரோட்டில் நடந்த கூட்டத்துக்கும் எவ்வளோ மாறுபாடு, வித்தியாசம் இருக்கு. ஒழுங்கு வந்திருக்கா இல்லையா? நல்லா தானே பண்ணிருக்காங்க. அப்போ நீ முதல்ல என்ன பண்ண? உன்னோட பாரு என்னோட கூட்டத்தை பாரு, இதை பார்த்து நீங்கள்லாம் பயப்படணும் அப்படிங்கிற ஒரு உணர்வில் அந்த மாதிரியாக ஒரு முட்டுச்சந்தில் போய் ஒரு அன்ஆர்கனைஸ்டாக எல்லாரையும் கிளர்ச்சி விட்டுற மாதிரி அந்த இளைஞர்கள் பாவம் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு, நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த நடிகரை பார்க்கறதுக்காக வந்தாங்க. அதை கிளர்ச்சி விட்டுற மாதிரி அவங்கள ஒரு பகடைக்காயை பயன்படுத்தி உயிரை கொன்னாரா இல்லையா? அதை நீங்கள் மறுக்க முடியுமா? இல்லையா? அதுக்கு நீங்கள் குஷனே கொடுக்க முடியாது. சரி, அவ்வளோ நல்லவர் அவர் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்தது போய் துக்கம் கேட்டிருக்கணும். உங்களுக்கே தெரியும், ஒரு இறப்பு நடந்ததுன்னா அங்கே போய் துஷ்டி கேட்கறதுன்னு சொல்லுவோம், துக்கம் கேட்கறதுன்னு சொல்லுவோம், ஒரு கேதம்னு சொல்லுவோம். அந்த மாண்பு கூட இல்லாதவரை பற்றி நம்ம இவ்வளோ நேரம் பேசுறதே வேஸ்ட்டுப்பா.